மக்களை இன்னைக்காச்சும் அற்புதமான காலையா இருக்கும்னு சொல்லி முதல் வேலையா காலம் முழுவதும் சுத்தும் கெடிகாரத்தை பார்த்தா 5:45 ஆனதால் முதல் துஷ்டம். சரி கேடி எடுத்துட்டு பராபரன்னு பறந்து போனா இரண்டாவது துஷ்டம். கேடியில எரிபொருள் காலியாயிடுச்சு போல. எதையும் பொருட்படுத்தாம ஓட்டத்தை போட்டு மன ஆறுதல் படுத்திடலாம் நினைச்சா ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறந்த நாளுன்றனால கிரவுண்ட் ஆக்குப்பை பண்ணி வச்சிருந்தாங்க. மூன்றாவது துஷ்டம். சரி எப்பயும் போல வாத்தியாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சு அமோகமா பயிற்சி பண்ணலாம் நினைச்சா புல் வலிக்கு புஷ்அப் நிலைமையில பத்துட்டு இருப்பேன். இவ்வளவு விஷயம் நடந்த பிறகு நான் எப்படி புத்துணர்ச்சியா இருந்தேன்னா எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி கபில் கான் அவரை பார்த்த பிறகுதான் தெரியுது உன்னால முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல உன்ன. அவரோட மைண்ட் வைஸ் நம்ம பக்கம் சுத்தி கேட்டு இருந்தது. எந்த பக்கம் திசையில திரும்பினாலும் அவர் முகம் மட்டுமே தெரிஞ்சதால வெறி கொண்டு பயிற்சி எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சிட்டு வாத்தியாருக்கு எப்பயும் போல ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம கையில வேற எரிபொருள் இல்லாதனால வாத்தியார்கிட்டே சிறிதளவுக்கு உதவி கேட்டு வீட்டு பக்கம் பார்த்து பராபரன்னு பறந்துட்டோம். அந்த கையில வீட்டு பக்கம் வந்தோடனே அம்மா ஊட்டச்சத்துக்கு தேவையான பொருள் வாங்கி வர சொன்னாங்க. அது எல்லாத்தையும் வாங்கி வந்து குத்தானே அம்மா ஊட்டச்சத்துக்கு பக்காவா ரெடி பண்ணி கையில குத்தானே. எப்பயும் போல அச்சு துவம்சம் பட்டு அம்மா சிறிதளவுக்கு பேசணும்னு சொன்னாங்க. அப்படியே அம்மா கூட சிறிதளவுக்கு நகைச்சுவை பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா அண்ணனும் அண்ணியும் நமக்காண்டி வெயிட் பண்ணிருந்தாங்க மக்கள். மீண்டும் இந்த கடையில சிறிதளவுக்கு எரிபொருளை போட்டுட்டு வீட்டு பக்கம் ஆழ்ந்த சிந்தனையில ஒரு காப்பி ஆச்சு துவம்சம் பண்ணிட்டு ஆழ்ந்த உருக்கத்துல இறங்கிட்ட மக்கள். எழுந்த கையோட ஊட்டச்சத்தை போறான்னு சொல்லி வயிற்றுள்ள ஒரே குவான்னு ஒரு சவுண்டு. அதனால கிச்சன் பக்கம் போய் பார்த்தா பழைய சோறு பழுதுதான் இருந்தது. அவனையும் அச்சு துவம்சம் பண்ணலான்னு சொல்லி எத்தனை வந்துட்ட மக்கள். அதை அச்சு துவம்சம் பண்ண பிறகு குளிர் குழியில போட்டே அவனு சொல்லி பகன் மேல போயிட்டு குளிர் குழியில போட்டு வெளியில வந்துட்டு அட்டகாசமா ரசிச்சு முடிச்சுட்டு பார்ட் 2ல சந்திக்கிற மக்களை தனிச்சிருங்க.